ஸோ இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு 10 சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஏஐ ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். இது வந்து மார்ச் 2026 கொண்டு வந்தாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழேனா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கில் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் பார்ட்னர்ஷிப்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கூகுள், யூடியூப் அண்ட் ஐஐசிடி. ஐஐசிடினா என்னென்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ். ஓகேவா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கீமில் ஒரு 15,000 யூத்தை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. எதுக்காகனா ஏஐ ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான். ஸோ எந்தெந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ், மீடியா ப்ரொஃபஷனல்ஸ், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஸோ இதில் வந்து ஏஐ ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நேஷ்னல் ஏஐ ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்கீம் வந்து பாரத் விஸ்தார். ஸோ விஸ்தார்னா என்ன ஃபுல் ஃபார்ம்னு பார்த்துக்கோங்க, விர்ச்சுவலி இன்டிகிரேட்டட் சிஸ்டம் டு ஆக்சஸ் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸஸ். ஸோ ஏஐ பேஸ் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டிவ். ஸோ ஏஐ பேஸ்டு மல்டிலிங்குவல் அட்வைசரி பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபார்மர்ஸ். இதுக்கான ஹெல்ப்லைன் பார்த்தீங்கன்னா 155261. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏஐ பேஸ்டுக்கான ஹெல்ப்லைன், அதாவது ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான சர்வீஸ் வந்து இருக்குது. ஸோ ஹெல்ப்லைன் பார்த்தீங்கன்னா 155261. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேரில் வருது. ஓகேவா, ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க, விர்ச்சுவலி இன்டிகிரேட்டட் சிஸ்டம் டு ஆக்சஸ் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸஸ். ஸோ பாரத் விஸ்தார்னு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா திவ்யாங் சஹாரா யோஜனா. இது வந்து டிசபிலிட்டி பர்சனுக்காக, பீப்புளுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான். அது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைட்ஸ் அசிஸ்டிவ் டிவைஸ் அண்ட் சப்போர்ட்டிவ் சர்வீஸ் டு திவ்யாங் ஜன். ஸோ அவங்களுக்கான ஒரு டிவைஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களால நடக்க முடியாது இல்லையா, ஸோ அவங்களுக்காக அசிஸ்டிவ் டிவைஸ் கொடுப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் இதை கொடுக்குன்னா அல்லிம்கோன்ட்டு, அசிஸ்ட் தி ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து இவங்களுக்கான டிவைஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே வருது. ஓகேவா, இந்த ஸ்கீம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனா. இதுவும் டிசபிலிட்டி பீப்புளுக்காக தான் கொண்டு வந்தது. பட் இது ரெண்டுத்துலேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் திவ்யாங் சஹாரா யோஜனான்றது அவங்களுக்கான அசிஸ்டிவ் டிவைஸை வந்து அவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீமு. இது வந்து கௌஷல் யோஜனான்றது, கௌஷல்னாலே ஸ்கில் டெவலப்மெண்ட் வரும். ஸோ ஓகேவா, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். அவங்களுக்கான ஸ்கில்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அதுக்கான ஸ்கீம் மட்டும்தான் இது. ஸோ அதுக்கான நேம் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கில் இருக்குதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சேம் மினிஸ்ட்ரிக்கில் தான் அது. ஓகேவா, ரெண்டு ஸ்கீம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து சிசியூஎஸ் ப்ரோக்ராம்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து February 1, 2026 கொண்டு வந்தது யூனியன் பட்ஜெட்டில். ஸோ இது என்ன சிசியூஎஸ்க்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா இதோட மெயின் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா கேப்சர்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் இண்டஸ்ட்ரியல் கார்பன் எமிஷன் டு ரெடியூஸ் பொல்யூஷன். ஸோ இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியேற அந்த கார்பன் கழிவுகளை வந்து இது வந்து கேப்சர் பண்ணிக்கும், அதுக்கு இல்லாமல் அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்க பொல்யூஷன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுன்றது ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்னு வரும். எந்த டிபார்ட்மெண்ட் சப்போஸ் கேட்டாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரும். ஸோ இது வந்து ஒரு 5 மேஜர் இண்டஸ்ட்ரியை வந்து ஹெவிலி பொல்யூட் ஆகிறது தடுக்குது. ஸோ அதுதான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கு. எந்தெந்த இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பவர், ஸ்டீல், சிமெண்ட், ரிஃபைனரிஸ், கெமிக்கல். ஸோ இந்த 5 இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அந்த கார்பனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட டார்கெட் இயர் பார்த்தீங்கன்னா 2017 சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே, அதாவது இது வந்து பட்ஜெட் எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னா 20,000 crore போட்டிருக்காங்க. ஸோ இதை டார்கெட் இயர்னு கேட்டாங்கன்னா 2070 அப்படின்னு போடுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்கலாம். புத்திஸ்ட் சர்க்கியூட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது வந்து எதுக்காகனா அதாவது டெவலப் அண்ட் ப்ரமோட் புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ் அண்ட் பில்கிரிம்ஸ் டூரிசம் இன் இந்தியா. ஸோ இது மெயினாக நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்தெந்த பிளேஸ்லனா அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அசாம், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா. ஸோ இது வந்து இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருதுன்னா அஃப்கோர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கீழே தான் வருது. இது ஈஸியாக இருக்குது. இந்த புத்திஸ்ட்னு வேணாலே நம்ம நார்த் ஈஸ்டன் ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்கீமையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிபிபிஎஸ். ஸோ இதோடக்கான ஃபுல் ஃபார்மையும் அதோட ஷார்ட் ஃபார்மையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேயும் மூலமாகவும் கொஷின் மேத்ஸ் தி ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஸோ பிபிபிஎஸ்ன்றது பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம்.
ஸோ பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம் இது வந்து Feb 1, 2025 கொண்டு வாங்க. சேம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் இதையும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. யூனியன் பட்ஜெட் 2025 to 2026 இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா டு மேக் குவாலிட்டி எஜுகேஷ்னல் புக், அதாவது நம்ம எஜுகேஷ்னல் புக் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணணுன்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம எந்த லாங்குவேஜில் கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரிக்கில் வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வரும். இது ஈஸியாக இருக்கும், ஏன்னா புஸ்தக்குன்னு வரதுனால ஈஸியாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அண்ட் இயர் பார்த்துக்கோங்க, இயர் பார்த்துட்டு அதோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் பாருங்கள், பரிபூர்ணா மெடிக்ளைம் ஆயுஷ் பீமா. ஸோ ஆயுஷ்லேயே வந்து ஸ்கீம் வந்திருக்கும். ஸோ இது வந்து பரிபூர்ணா மெடிக்ளைம் ஆயுஷ் பீமான்னு இருக்குது. இது வந்து January 14, 2026 கொண்டு வந்திருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரிக்கு இல்லைன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் தான். யாருக்குன்னா சிஜிஹெச்எஸ். ஸோ சிஜிஹெச்எஸ் யாருன்னதை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹10 lakh ஆர் 20 lakhன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷனை வச்சு போட்டுக்கலாம். நீங்கள் ரெண்டுமே பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்ஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிரஹார், அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ரெஸ்பான்ஸ் அக்ரிகேஷன் ஹியூமன் ரைட்ஸ் அட்யூவேஷன் அலைன்மெண்ட் அண்ட் ரெக்கவரி ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது வந்து எந்த பாலிசி கீழே வருதுன்னா நேஷ்னல் கவுண்டர் டெரரிசம் பாலிசி கீழே வருது. ஸோ எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 23 February 2026. இதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் நேஷனல் அட்டாக் கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க. டெரரிசம் பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி போட்டதில் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் பிரஹார்ன்றது, ஓகேவா? இது வந்து February 23, 2026 போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தி ஆரஞ்ச் எக்கனாமி இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. இந்த ஆரஞ்ச் எக்கனாமின்றது நீங்கள் பார்த்தோன்னே எதனா ஃப்ரூட்ஸை பற்றின அப்படி கிடையாது ஸ்கீமு. இது வந்து எது ப்ரமோட் பண்ணுதுன்னா க்ரியேட்டிவ் அண்ட் டிஜிட்டல் கண்டென்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ க்ரியேட்டிவ் டிஜிட்டல் கண்டென்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி தான் இது ப்ரமோட் பண்ணுது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. 2026 to 2027 யூனியன் பட்ஜெட்டில் தான் இதை கொண்டு வந்தாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். ஸோ டிஜிட்டல் கண்டென்ட்ஸு ஏஐ ஸ்கில்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஆரஞ்ச் எக்கனாமின்னு வந்தாலே டிஜிட்டல் கண்டென்ட் அப்படி பார்த்துக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிரராம் 2026. ஸோ பிரராம்ன்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பாலிசி ரிஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் விக்ஷித் பாரத். ஸோ விக்ஷித் பாரத்னு தனியாக ஒரு ஸ்கீம் இருக்குது. அதை வந்து என்னென்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த இயர் கொண்டு வந்தாங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது பிரராம்ன்றது அவேர்னஸை க்ரியேட் பண்ண. எதுக்கான அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025க்கான அவேர்னஸ். யாருக்கு க்ரியேட் பண்ணுறாங்கன்னா டு எஜுகேட் சிட்டிசன் அபவுட் த இன்கம் டேக்ஸ், அதாவது சிட்டிசனுக்கு இருக்காங்கல்ல அவங்களுக்கான இன்கம் டேக்ஸை வந்து எடுத்து சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ April 1, 2026 தான் வந்து இந்த ஸ்கீம் வந்துச்சு, ஓகேவா? 2025 ஆக்டை சொல்கிறதுக்காக. ஸோ இந்த ஸ்கீம் எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா April 1, 2026. அதே மாதிரி இப்போ என்ன ரீசெண்டான ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்குன்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது எக்ஸாமில் கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.